எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னொரு வீடியோ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம், அதாவது சிஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்க ஃபேமிலிஸுக்கு எல்லாருக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாகவும், அதே மாதிரி வந்து மெடிசன்ஸும் இங்கே வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஐ திங்க் அவங்க பேயில் இருந்தோ இல்லை அவங்க வந்து சர்வீஸில் இருக்கும்போ ஏதோ அவங்க வந்து பே பண்ணுற மாதிரியோ இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர் அபவுட் த டீட்டெயில்ஸ். அண்ட் நீங்கள் வந்து அதே மாதிரி உங்கள் மெடிக்கல் ரீசன்ஸ்னால நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலும், அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலும் இவங்கக்கிட்ட சில லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்து இவங்க வந்து ரெஃபரன்ஸ் ஒரு ஸ்லிப்பு மாதிரி இது மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்தா அதை எடுத்துகிட்டு போய் அங்கே இது பண்ணால் உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக ஃப்ரீயாக இருக்கும் ட்ரீட்மெண்ட்டு. ஏன்னா அவங்க கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் கிட்டேருந்து. அப்படி இல்லாட்டி ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அது மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இவங்க சஜஸ்ட் பண்ணுற ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் கூடுதலாக இருக்குது, அதே மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டும் கம்மி தான். லைக் வந்து இப்போ ஒரு 90,000 75,000 லென்ஸ்னால் ஒரு 15,000 டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த ஹாஸ்பிட்டல் மேலே எனக்கு நம்பிக்கையும் இல்லை. அரவிந்த் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, ஆனால் மதுரை இருந்துச்சு, இங்கே இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் எதுக்கு அது போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே வந்து அரவிந்தில் டேரெக்டாகவே சிஜிஹெச் இல்லாமலே டேரெக்டாக வந்து பே பண்ணி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோம். அதே சமயம் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு 6 இயர்ஸ் பேக் வந்து டெங்கு ஃபீவர் வந்து அட்மிட் ஆகியிருந்தாங்க மியாட் ஹாஸ்பிட்டலில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுல் செலவுமே வந்து இந்த சிஜிஹெச் தான் எடுத்துச்சு. இதுதான் வந்து சென்னையில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ். இங்கெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டலோட லிஸ்ட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க. நான் அதை கவர் பண்ண முடியல. நீங்கள் உங்களோட சிஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டீஸ் போர்டில் அதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோ. நார்மல் செக்கப்னா நீங்கள் இங்கேருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி வந்து இவங்க ரெஃபரன்ஸ் இது மாதிரி கொடுப்பாங்க ஸ்லிப், அதை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்கணும். அப்போ வந்து ஃப்ரீயாக வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். அப்படி இல்லாட்டி இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சினா நீங்கள் டேரெக்டாக இவங்க சொல்கிற லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டலுக்கு டேரெக்டாகவே போய் அட்மிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்கள் யாராச்சும் வந்து இங்கே வந்து லெட்டராக ரெஃபர் பண்ணாலும் அந்த மாதிரி பண்ணாலே போதும். அண்ட் இது வந்து எல்லா மாதம் வந்து நீங்கள் வந்து செக்அப் பண்ணி உங்களோட ரெகுலர் டேப்லெட்ஸ் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி வயசானவங்களாக இருந்தால் இப்போது 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் லைனில் நிற்க வேணாம், நேராக போய் வாங்கிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்கினா போதும். ஸோ அந்த மாதிரிலாம் இது இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வயசானவங்களுக்கு எல்லாமே இருக்கும்ல, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால். ஸோ இது எல்லா டேப்லெட்ஸும் கிடைக்கும். வெளில வந்து 2000 3000 கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கிற மருந்து வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து செக்கப், நாங்கள் வந்து பிளட் செக்கப் வந்து இவங்க கொடுக்குற இதில் தான் போய் பண்ணுவோம். ஸோ இது வந்து மெட்ரோபாலிஸ், இது ஆவடியில் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து ஒரு 3 months ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் அது அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ வந்து நாங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எடுப்போம். ஸோ அம்மாவை நான் வந்து ரெகுலர் செக்கப்ஸ்க்கு வந்தோம். அதாவது பிளட் சுகர் லெவல்ஸ், அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால், பிபி, அதுக்கப்புறம் எனக்கு தைராய்டு, இந்த மாதிரிலாம் ரெகுலராக செக் பண்ணேன். இருக்கோ இல்லையோ வந்து செக் பண்ணிடணும். அண்ட் ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது நான் வந்து செக் பண்ணது மாதிரி 50.9 kg இருந்தேன். ஏன்னா வந்து நான் அப்போ டயட்டில் இருந்தேன். டயட்னால் ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்ட் டயட்லாம் இல்லை, காப்ஸ் மோஸ்ட்டாக கம்மி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி கம்மி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்த்தி ஸ்கேன்ஸ்னு போக வேண்டியதாக இருந்துச்சு. இது அம்பத்தூரில் இருக்குது. அதாவது டெஸ்ட் எல்லாம் லேப் டெஸ்ட் அந்த மாதிரி பிளட் டெஸ்ட்க்கு வந்து ப்ராம்ப்ட்டும், ஸ்கேன்ஸுக்கு வந்து ஆர்த்தி ஸ்கேன்ஸுக்கு தான் வரணும். ஸோ எனக்கு வந்து இந்த நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி நேரத்துலேயே வந்து என்னென்னா கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சோம். அது ஒரு கால் மட்டும் அப்படியே இடுப்புலேருந்து கீழே வலிக்க ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு. ஸோ அது எல்லா வருஷம் இருக்குது. ஸோ நான் மோஸ்ட்டாக வந்து B12 இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு 2 பெயின் கில்லர் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் பட் வந்து டாக்டர் வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னால நான் எக்ஸ்ரே செக் பண்ணோம், எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து என்னோடய கொலஸ்ட்ராலில் வந்து LDL வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க எக்கோ எடுத்துருங்கன்ட்டு. அண்ட் அதுவும் நார்மலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு நான் வந்து கொஞ்சம் டயட் இருந்தனால அண்ட் என்னோடய LDL தான் இது மாதிரி ஹை ஆகிட்டு இருந்துச்சு. பட் என்னோடய ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து லைக் 40-50 ரேஞ்சில் இருந்துச்சு, விச் இஸ் வெரி குட். அண்ட் மேபி தெரில அது எண்ட் மேபி நம்ம அது டயட் இருந்தாலே LDL ஜாஸ்தி ஆகும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய என்ன ஸ்வீட் டூத் இருக்கனால நிறைய சுகர் ஐட்டம்ஸ் சாப்பிட்றேன், அது கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்டு ஸோ அதனால் வந்து ஒரு மாதம் கழித்து அவங்க கொலஸ்ட்ரால் டேப்லெட் சஜஸ்ட் பண்ணாங்க, ஆனால் நான் சாப்பிடல. நானே கண்ட்ரோல் பண்ணலான்னு நினச்சி ஒரு மாதம் கழித்து வந்து எடுத்தேன். பட் அவ்வளோ லைட்டாக கம்மியாச்சு தவிர அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ இந்த டைமில் வந்து நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன், லைக் ஒரு வாரமாக. அண்ட் ஒரு 3 நாள் வந்து சுத்தமாக சாப்பிடவே இல்லை, பட்னி கிடந்தேன். நான் டிப்ரெஷன் ஆனால் மோஸ்ட்டாக நிறைய சாப்பிடுவேன், ஆனால் இது வந்து இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால் வந்து அரௌண்ட் 48 kg. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து காலேஜ் முடிச்சிட்ட அப்புறம் இந்த வெயிட்டில் இருந்ததே இல்லை. ஆல்மோஸ்ட் 50-55 தான் இருந்தேன். ஸோ அதனால் ஒரு மாதிரி கோலம் கெட்டு இருப்பேன். அண்ட் நீங்கள் நினைக்கலாம் என்ன சொர்ணே இல்லாமல் இருக்கா இன்ஜெக்ஷன் போடும்போது அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட் அரௌண்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு 10 டேஸ்க்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டேன். மாமா வீட்டிலேருந்து சர்ச்லாம் முடிஞ்சிட்டு நடந்து வந்தேன், அவ்வளோதான். வெயிலில் நடந்து வந்தேன், அவ்வளோதான். தலைவலி ஆரம்பிச்சிது.
அப்படியே வந்து உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ஒரு 10 டேஸ் இருந்தேன். ஸோ எல்லா டெஸ்ட்டும் என்னை வச்சு எடுத்தாங்க. லைக் டிபியிலேருந்து மலேரியா, டைஃபாய்டு, அது இதுன்னு நிறைய பிளட் டெஸ்ட்டு, ஹெச்ஐவி கூட எடுத்தாங்க. அது தெரில, அவங்க க்ளைம் பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்தாங்க. ஸோ அப்போவே எனக்கு சொர்ணம் இல்லாமல் ஆச்சு. அண்ட் ஸோ இங்கே வந்து இவங்க பில்லு வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலி இங்கே வந்து இந்த சிஜிஹெச்எஸ்க்குன்னு ஒரு பில் கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து கம்மியாக கோட் பண்ணியிருப்பாங்க. பட் வெளியில் நீங்கள் டேரெக்டாக பே பண்ணும்போது ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பே பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் I'll see you in another video. Bye bye.